வணக்கம் நண்பர்களே. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக். ஏற்கனவே அவர் யாருங்கிறது ஊருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக தமிழர் அணி, அதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான ஒரு அணியை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு அணி ஏன் அந்த கட்சிக்கு தேவைன்னுலாம் நீங்கள் கேட்டுறாதீங்க. அயலக தமிழர்களுடைய இதுக்காக ஒரு அணியா? இது வரைக்கும் கேள்விப்படாதா இருக்க எந்த கட்சியுமே இந்த தமிழ்நாட்டு கட்சி அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு அணி வச்சதே இல்லையே அப்படின்னா உருவாக்குனாங்க. எதுக்காக உருவாக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அயலக தமிழர்கள் அணியில் அவருக்கு கரெக்டாக தான் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வியாபாரம் பண்ணுறவர். யார்? ஜாஃபர் சாதிக். அந்த ஜாஃபர் சாதிக் கிட்டத்தட்ட 2000 கோடி. நான் சொல்கிறது கடைசி அவருடைய வாக்குமூலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அந்த வாக்குமூலம் இன்னும் வெளியே வராதனால நான் அதை சொல்ல முடியாது. கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. 2000 கோடி அந்த கள்ள சந்தையில் விற்றுருக்காரு, வியாபாரம் பண்ணியிருக்காரு. கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தாரு? கள்ள சந்தையில் விற்றது கட்சிக்கு நிதி கொடுக்கணும்ல. 10 பைசா வாங்கலையா? நாங்கள் அவரை கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் காசு கொடுத்த பணத்தில் தான், நாங்கள் கொடுத்த காசில் தான் அவர் டீசல் போட்டு எங்கள் ஆஃபீஸுக்கே வந்தார், எங்கள் கட்சியில் சேர்ந்தார், நாங்கள் அணி தலைவராக்கிட்டோம், அவர் ஒரு மனித புனிதர்னு நாங்கள் நினச்சோம், ஒரு இஸ்லாமியர், அவர் மார்க்கம் படி நடப்பாருன்னு நாங்கள் நம்பினோம். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய மதத்தை குறிப்பிட்டது இந்த தகவலுக்காக, அவங்க வேறு எதுக்காகவும் இல்லை. அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்லாம் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் இப்படி ஒரு மோசமான கள்ளக்கடத்தல் வியாபாரியாக இருப்பார், ஸ்மக்லராக இருப்பாருங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மட்டும் இவங்க சொல்லிடுவாங்களா? கட்சிக்கு நிதி கொடுக்கணும்ல. நிதி கொடுக்காம அவர் எப்படி ஒரு அணி தலைவராக்குவாங்க? நிதி எவ்வளோ கொடுத்தாரு? இப்போ எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்காரு? அதுலேருந்து தேர்தல் நிதி எவ்வளோ வரப்போகுது? ஐயா, ஒரு சர்வதேச கடத்தல் மன்னனோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்றது உண்மையாக இல்லையா? ரொம்ப பகிரங்கமாக அகிலக அணி தலைவராக போட்டிங்க. கட்சிக்கு நிதி கொடுக்காமலாம் வந்திருப்பார். எங்கேருந்து கொடுத்தாரு? அப்போ எவ்வளோ பணம் கொடுத்தாரு? ஐயா, நாங்கள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம். ஐயா, இந்த மாதிரி கள்ளச்சந்தை பணம் கொடுப்பீங்களா? கொடுக்க போகிறதில்ல. இது ஏன் இந்த விஷயத்தை நான் இப்போ குறிப்பிட்றேன்னா, இது போன்ற ஒரு ஊழல் பண்ணி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து கடத்தல் பண்ணி, இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், சித்தநாதன் விபூதி பழனியில் விற்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஈக்குவலாக அவங்க டொனேஷன் கொடுத்தாங்களா உங்களுக்கு? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.